friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஒரு மெக்சிகன் ரெசிபி டார்ட்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் சப்பாத்தி மாதிரி தான், மெக்சிகன் சப்பாத்தின்னு சொல்லலாம். இது வந்து அவ்வளோ நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து நம்ம குழம்பு தொட்டும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மெக்சிகன் ரெசிபிஸான என்சிலாடா, அப்புறமா பரீட்டோ, அப்புறம் கெசிடியா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த பேக்கிங் பவுடர் வேண்டாம்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா சாஃப்டாக தான் வரும். கடைசியாக நமக்கு வந்து பட்டர் வேணும். நான் இன்றைக்கி வந்து 4 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் வச்சுருக்கேன். இது வந்து 50 கிராம். இதை வந்து ஃபஸ்ட்டே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து சுடு தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் நம்மளாம் குடிப்போல சுடு தண்ணி அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, மிதமான சூடில் இருந்தால் போதும். நமக்கு வந்து 3/4 கப் போல் தண்ணி தேவைப்படும். நம்ம எடுக்கக்கூடிய மாவு பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலந்து வைக்கணும். ரொம்ப தண்ணியாகிற வேண்டாம், அதே ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதம்லாம் நிறைய இருந்தால் தான் நமக்கு வந்து அதை போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கை வச்சு பிசைஞ்சு வச்சிடலாம். அப்போ வந்து நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வரும். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி கலந்து வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னா இந்த மாதிரி வரணும். நான் வந்து ஒரு துணியை தண்ணியில் முக்கிட்டு நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து அது மேலே சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரம் போல் மாவு ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் இன்றைக்கி வந்து 8ஆக பிரிக்க போகிறேன். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. 8ஆக பிரிக்கும்போது ஓரளவுக்கு பெரிய சைஸில் நமக்கு வந்து 8 பீஸ் கிடைக்கும். சின்னதாக பண்ணால் நம்ம வந்து 10 வரைக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப்பாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கிராக்ஸ் எதுவுமே இல்லைன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா விரிக்கவும் வரும், சாஃப்டாகவும் நம்ம போட்டு எடுக்கும்போது இருக்கும். இப்போ இதை மறுபடியும் மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து விரிச்சிடலாம். இதுலேருந்து ஒன்று எடுத்துட்டு நல்லா 2 பக்கமும் மாவு தொட்டிருக்கேன். மேலே கீழே நல்லா மாவு தொட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை பாதி மைதா பாதி கோதுமையும் யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த அளவுக்கு மீடியம் சைஸாக பண்ணும்போது கொஞ்சம் குண்டாக இருக்கும், ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல்லை வந்து மீடியமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். அதேனால ரொம்ப குறைவான சூடில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உள்ளே சேர்த்ததுமே அப்படியே இங்கே பாருங்கள், அந்த பபுள் வருதுல, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி பபுள் வந்ததுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இன்னும் டக்குன்னு வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிரும். அப்படியே மறுபடியும் இந்த சைட்லேயும் அப்படியே கொஞ்சம் அந்த மாதிரி வந்ததுமே இன்னொரு சைட் திருப்பி போட்டுடலாம். ஒரு 20 செகண்ட்ஸ் போல் தான் ஆகும். இப்படி நம்ம கடைசியாக திருப்பி போடும்போது அப்படி நல்லா கொஞ்சம் பலூன் மாதிரி வரும். இப்படி இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும்போது உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பபுள் ஆகி வந்ததுக்கப்புறமா உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அப்படியே கல்லை விட்டோம் அப்படின்னா ட்ரை ஆகிட்டே இருக்கும், அப்புறம் கிறிஸ்பியான மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உடனே எடுத்துடணும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், இது சுட்டதுமே வந்து ஒரு டவலில் வச்சுக்கோங்க, ஒரு துணியில் வச்சுட்டு அதை மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரம் வச்சு நம்ம மூடி வச்சிடணும். இல்லை ஏதாவது மூடி இருக்கக்கூடிய பாத்திரங்கள் நம்ம வந்து ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்படி நம்ம வந்து சும்மா காற்றுலேயே அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். நமக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கணும்னா இந்த மாதிரி வைக்கணும். நம்ம சப்பாத்தியுமே நம்ம வைப்போல அது மாதிரி வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே கர்ச்சீஃப் போல் அழகாக அப்படியே துணி போல் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே இதை வந்து நம்ம பிச்சு பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. அப்படியே பிச்சுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம கெசிடியா பண்ணியிருக்கோம் நம்ம மெட்ராஸ் சமையலில், அதுக்கு வச்சுக்கலாம். அப்புறமா வந்து நம்ம ரோல்லாம் பண்ணுவோம்ல, பன்னீர் ரோல் அந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.